காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 180. மதுவிலக்கு. சாஸ்திரப்படி விலக்க வேண்டியவற்றில் மற்ற ஆகார வகைகள் நாளாவட்டத்தில்தான் சித்தத்தை கெடுக்கின்றனவென்றால், குடியோ உடனேயே ஒருத்தனின் புத்தியை கெடுத்து கேவலப்படுத்துவதை பார்க்கிறோம். அதனால் இதை முதலில் விட்டு தொலைக்க வேண்டும். இப்படி ஒரு வஸ்து உள்ளே போவதால் உடனே சித்தம் கெட்டுப்போவதாலேயே விலக்க வேண்டிய மற்ற வஸ்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் காலக்கிரமத்தில் சித்தத்தை பாதிக்கும் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிறது. அதாவது சாஸ்திரம் சொல்கிறபடி ஆகாரத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு என்று நிச்சயமாகிறது. குடி கூடாது, அது புத்தியை கெடுக்கும், குடியையும் கெடுக்கும். முற்காலத்தில் குடிப்பதற்கு அனுமதி பெற்ற ஜாதியாரும் இப்போதைய செட்டப்பில் அந்த பழக்கத்தை விடுவதுதான் நல்லதாகிறது. இதனால் காந்தியவாதிகள் சொல்கிற மதுவிலக்கை ஆதரித்து ஸ்ரீமட தர்ம தொண்டு சபையும் அறிக்கை கூட விட்டிருக்கிறது. நாம் வேதத்தையும் அதை அனுசரித்து ஏற்பட்டுள்ள தெய்வ வழிபாட்டு நூல்களான ஆகமத்தையும் பின்பற்றுகிற தமிழ் மதஸ்தர்கள் இந்த வேதம் ஆகமம் இரண்டுமே மதுவிலக்கை விதித்திருக்கின்றன. ஆதலால் மத ரீதிப்படி நாம் குடிக்காமல் இருக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம் என்று எடுத்துக்காட்டி இப்படி அறிக்கை விட்டு துண்டு பிரசுரமாக விநியோகித்தோம். சமூக பிரச்சனையாகவும் பொருளாதார பிரச்சனையாகவும் குடும்ப வாழ்க்கை விஷயமாகவும் காந்தியவாதிகள் சொல்லும் மதுவிலக்குக்கே அந்த காரணங்களையும் ஒப்புக்கொள்வதோடு மத உணர்ச்சியை முக்கியமாக வைத்து இன்னும் வெயிட் கொடுத்து இப்படி செய்தோம். இதன்படி நடப்பதாக ஜனங்கள் சம்மத சீட்டு அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அப்படி செய்கிறவர்களுக்கு மடத்து பிரசாதம் அனுப்பவும் ஏற்பாடு செய்தோம். ஸ்ரீ பெரியவர்கள் குறிப்பிடும் அறிக்கையின் வாசகம் வருமாறு: வேதங்கள் கள் உண்ணாதே என்று முரசறைகின்றன. ஆகமங்கள் தீட்சையை பற்றி சொல்லுமிடத்துக்கு கள்ளை விலக்குவதையே முதல் அறமாக உபதேசிக்கின்றன. ஆதலால் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவ நூல் என்னும் திருமூலர் வாக்குப்படி வேத ஆகம மரபில் வந்த தமிழன் ஒவ்வொருவனும் கள் உண்ணாமை பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்விதம் பிரமாணம் எடுத்துக்கொண்டு கீழ்காணும் பிரமாண பத்திரிகையை ஆதீனத்துக்கு அனுப்புகிறவர்களுக்கு திருநீறு பிரசாதமோ துளசி பிரசாதமோ அனுப்பப்படும். திருநீறு அல்லது திருமண் இவைகளை தரிக்கும் அனுஷ்டான முறையை விளக்கும் உபதேச நூலும் அனுப்பப்படும். இதை கண்ணுறுபவர் அனுப்ப வேண்டிய பிரமாண பத்திரிகையின் வாசகம்: நான் நமது வேதாகம விதிப்படி இன்று முதல் கள்ளை தொடுவதில்லை. இங்ஙனம் ஆதி சங்கராச்சாரியார் அவர்களுக்கு உறுதிமொழி கூறுகிறேன். இப்படி அனுப்பி வைத்து கொண்டிருந்தோம்.